அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை மக்களவை தொகுதி தேர்தல் முடிவை நிறுத்தி வைக்க கோரி பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை தேர்தல் முடிவை நிறுத்தி வைக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை மக்களவை தொகுதி தேர்தல் முடிவை நிறுத்தி வைக்க கோரி பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் மதியழகன் விவரங்களை வழங்கலாம். ஆஸ்திரேலியாவில் மருத்துவராக பணியாற்றி வரும் கோவை மாவட்டம் நஞ்சுண்டாபுரத்தை சேர்ந்த சுதந்திர கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க கோவை வந்ததாகவும் வாக்காளர் பட்டியலில் தனது பெயர் மற்றும் தனது மனைவி பெயர் நீக்கப்பட்டிருப்பது அப்பொழுதுதான் தெரிய வந்ததாகவும் கூறியுள்ளார். கடந்த 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தல், 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த நிலையில் இந்த முறை தனது பெயரும் தனது மனைவியின் பெயரும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அதே முகவரியில் வசிக்கும் தனது மகள் பெயர் பட்டியலில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதே போல தங்கள் பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் கூறியுள்ளார். இது தொடர்பாக கடந்த 15ஆம் தேதி மின்னஞ்சல் மூலம் தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளித்த போதும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அந்த மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனால் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் சேர்த்து வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் அதுவரை கோவை மக்களவை தொகுதி தேர்தல் முடிவுகளை வெளியிட தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.